Welcome students and viewers. 10th Science Biological Section, Unit 13. Lesson name is Structural Organization of Animal. In this lesson, today's section, I would like to teach about nervous system of leech. Come to the interactive part. So, our important heading is nervous system of leech. 13.1.9 nervous system of leech. ஸோ இன் தமிழ் அட்டை உயிரினத்தின் நரம்பு மண்டலம். ஓகே, த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் லீச். சென்ட்ரல் நர்வஸ்னால் மைய நரம்பு மண்டலம்னு தமிழில் சொல்லுவோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆர் மைய நரம்பு மண்டலம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா ரெண்டு இம்பார்ட்டண்ட் பார்ட் இருக்குது, பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டு. ஓகே, பிரெயின் and spinal cord both are commonly considered as we are called as central nervous system. இதை மைய நரம்பு மண்டலம் என்கிறோம். ஸோ இப்போ லீச்சில் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் லீச் அட்டை உயிரினத்தின் மைய நரம்பு மண்டலமானது கன்சிஸ்ட் ஆஃப் இனத்தை வச்சுருக்குன்னா நேவ் ரிங் அண்டு பேயட் ஒரு சோடி வென்ட்ரல் நெர்வ் கார்டு. சரிங்களா? ஸோ கன்சிஸ்ட் ஆஃப் நெர்வ் ரிங். நெர்வ் ரிங் அப்படின்னா நரம்பு வளையத்தையும் பேயடு அப்படின்னா ஒரு சோடி, ஒரு இணை, ஒரு சோடி வென்ட்ரல் நெர்வ் கார்டு. சரிங்களா? வென்ட்ரல் நெர்வ் கார்டு அப்படின்னா வயிற்றுப்புற நரம்பு நான் அல்லது நரம்பு வடம் அப்படிங்களா. வயிற்றுப்புற நரம்பு வடம் அல்லது வயிற்றுப்புற நரம்பு நான் கொண்டுள்ளது. அப்போ ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் லீச் கன்சிஸ்ட் ஆஃப் nerve ring and ventral nerve cord, paired ventral nerve cord. சரிங்களா? ஒரு சோடி முதுகுப்புற ஒரு சோடி வயிற்றுப்புற நரம்பு நான் அல்லது நரம்பு வடம் அப்படிங்களா. ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we could see the nerve ring. The nerve ring surround the pharynx. இந்த நெர்வ் ரிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா, நரம்பு வளையம். இது யாரை சூழ்ந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த நெர்வ் ரிங் சரௌண்ட் தி ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்னால் தொண்டை பகுதி. சரிங்களா? நெர்வ் ரிங் சரௌண்ட் தி ஃபேரிங்ஸ். ஓகே, சரௌண்ட் தி ஃபேரிங்ஸ். ஸோ ஹியர் த நெர்வ் ரிங் நரம்பு வளையமானது சரௌண்டு சூழ்ந்துள்ளது. யாரை சூழ்ந்துள்ளது? ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ் அப்படின்னா தொண்டை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபேரிங்ஸ்னால் தொண்டை பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அண்ட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் கடைசியில் அப்படி சூழ்ந்து அது இனத்தை உருவாக்குதுன்னா சூப்ராஃபெராஞ்சியல் கேங்க்லியான். இனத்தை உருவாக்குது சூப்ராஃபெராஞ்சியல் கேங்க்லியான். ஓகே, அதுக்கு இன்னொரு பேர் பிரெயின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சரௌண்ட் த ஃபேரிங்ஸ், த nerve ring surround the pharynx and form the suprapharyngeal ganglia. பிரெயினை உருவாக்குது. suprapharyngeal ganglia அப்படின்னு என்ன அர்த்தம்னா தொண்டை மேல் நரம்பு திரள் அப்படின்னு சொல்லுவோம். சுப்ரானா மேல் பகுதி, ஃபெராஞ்சியல்னா தொண்டை பகுதி. தொண்டை மேல், சரிங்களா, நரம்பு திரள் அப்படின்னு சொல்ல. கேங்லியானா திரள்னு அர்த்தம். சரிங்களா? தொண்டை மேல் நரம்பு திரள் அப்படின்னு சொல்லுவோம். கன்னட பிரித்து எழுதணும். சுப்ரா ஃபெராஞ்சியல் கேங்லியான். ஃபெராஞ்சியல்னால் தொண்டை பகுதியை சுட்டி காட்ட வார்த்தை. சூப்பரான மேல் பகுதி. யாருக்கு மேலே? ஃபேரிங்ஸ்க்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய திரள் போன்ற அமைப்பு கேங்லியான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் சூப்பரா ஃபெராஞ்சியல் கேங்லியான். ஸோ இன் தமிழ் தொண்டை மேல் நரம்பு திரள்கள் என்ன அழைக்கலாம். ஸோ அதர் டேம் காமன் டேம் we can call this what பிரெயின். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டாவது இன்னொரு ஸ்ட்ரக்சராக மாறுது. சர்க்கம்ஃபெராஞ்சியல் கனெக்டிவ். சர்க்கம்ஃபெராஞ்சியல் இன்னொருத்தெல்லாம் மாறுது. தொண்டை கீழ் நரம்பு திரள் அப்படின்னு சொல்லலாம். அல்லது தொண்டை சுற்று நரம்பு இணைப்புன்னு சொல்லும். சர்க்கம்னா சுற்று அல்லது வட்ட வடிவத்தில் கிடையாது. சுற்று. ஃபெராஞ்சியல் மீன்ஸ் வாட்? ஃபேரிங்ஸ், தட் மீன்ஸ் தொண்டை. ஸோ ஃபேரிங்ஸ் தொண்டையை சுற்றியுள்ள நரம்பு இணைப்புகள். கனெக்டிவ்னா இணைப்புகள். புரிஞ்சுங்களா? பிரித்து படிக்கணும். சர்க்கம் ஃபெராஞ்சியல் கனெக்டிவ். ஓகே, சர்க்கம் ஃபெராஞ்சியல் கனெக்டிவ்னா இணைப்பு.
சரிங்களா. சர்க்கம்னா சுற்றியுள்ள, யாரை சுற்றியுள்ள, ஃபேரிங்ஸை சுற்றியுள்ள. ஓகே, தொண்டை சுற்று, தொண்டை சுற்று நரம்பு திரள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ another one nerve six friend suprapharyngeal ganglion, சார் சப்ஃபெராஞ்சியல் கேங்க்லியன். சப் அப்படின்னா துணையாக அல்லது கீழ், பிலோ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஃபேரிங்ஸ்க்கு கீழே. சரிங்களா, ஃபேரிங்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா சுப்ராஃபெராஞ்சியல் கேங்க்லியா, ஃபேரிங்ஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா சப்ஃபெராஞ்சியல் கேங்க்லியா. தமிழில் தொண்டை கீழ் நரம்பு துறள்னு சொல்லுவோம். சப்னா கீழ் நிறுத்து, பிலோ. ஃபெராஞ்சியல்னா ஃபேரிங்ஸ் அப்படின்னா தொண்டை, தொண்டைக்கு கீழ் காணப்படக்கூடிய நரம்பு திரள்கள். ஸோ வாட் ஆர் த 3 types of ganglion found in the leech? First one is suprapharyngeal ganglia. Second one is circumpharyngeal ganglia. Third one is subpharyngeal ganglia. So suprapharyngeal ganglia, circumpharyngeal ganglia, circumpharyngeal connective. Third one is subpharyngeal ganglion. The circumpharyngeal தொண்டை சுற்று நரம்பு இணைப்புன்னு சொல்லுவோம். சப்ஃபெராஞ்சியல் கேங்க்லியனா ஃபேரிங்ஸு கீழே, சப்னா கீழே. சரிங்களா, தொண்டை கீழ் நரம்பு திரள்னு சொல்லுவோம். ஓகே, ஹியர் சப்ஃபெராஞ்சியல் கேங்க்லியான், தமிழ் என்ன சொல்லுவோம்னா தொண்டை கீழ் நரம்பு திரள்கள், நரம்பு செல் திரள்கள் லைஸ் எங்கே வருதுன்னா பிலோ த ஃபேரிங்ஸ். பிலோ த ஃபேரிங்ஸ்னால் பிலோனா கீழே, யாருக்கு கீழே, ஃபேரிங்ஸுக்கு கீழே. ஸோ சப்ஃபெராஞ்சியல் கேங்க்லியான் லைஸ் பிலோ த ஃபேரிங்ஸ், தொண்டைக்கு கீழே. ஃபேரிங்ஸ்னால் தொண்டைக்கு கீழே. ஸோ இந்த சப்ஃபெராஞ்சியல் கேங்க்லியான் இருக்குது. அதாவது சப்ஃபெராஞ்சியல்னா தொண்டை கீழ் நரம்பு செல் திரள் இருக்குது. அண்ட் இஸ் ஃபார்ம்டு பை, இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூசன், ஏதோ கொஞ்சம் இணைஞ்சிருக்குது. அது 4 pairs ஆஃப் கேங்க்லியா, 4 நரம்பு செல், 4 ஜோடி அப்படின்னா மொத்தம் 8 வரும். ஒரு ஜோடினா 2, செகண்ட் பேர் மீன்ஸ் 2. ஸோ மொத்தம் 4 ஜோடி, 4 இணை. 4 பேர் அப்படின்னா 8, ஒரு ஜோடினா 2, ஒரு பேர்னா 2 கேங்க்லியா இருக்குது. அப்போ 4 பேர்னா 8 கேங்க்லியா. ஸோ 4 pairs ஆஃப் கேங்க்லியான், கேங்க்லியான்னா திரள்கள், நரம்பு செல் திரள்கள். 4 ஜோடி, 4 pairs ஆஃப் கேங்க்லியான், 4 ஜோடி நரம்பு செல் திரள்கள் இணைந்து எதை உருவாக்குது, சப்ஃபெராஞ்சியல் கேங்க்லியான்னு உருவாக்குது. அதாவது தொண்டை கீழ் நரம்பு செல் திரள்களை உருவாக்குகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் see the picture. So students listen, this is the nervous system of leech. ஓகே, இது வந்து நர்வஸ் சிஸ்டத்தினுடைய லீச்சு. சரிங்களா, லீச்சினுடைய நர்வஸ் சிஸ்டம் இது. ஸோ பாருங்கள் எப்படிங்கன்னு. ஸோ இந்த டயக்ராம், ஃபுல் டயக்ராம், என்டையர் டயக்ராம் நீங்கள் போடணும். அவுட்லைன் போட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரெயின் வருது பாருங்கள், ஃபஸ்ட்டு பிரெயின். ஸோ அதற்கு அடுத்தது ஸோ நிறைய கேங்க்லியன் வருது பாருங்க, இப்படி கேங்க்லியன் கீழே லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு வருது. ஸோ இந்த கண்டினியூவாக வருது இல்லைங்களா, பிரெயின்லேருந்து இந்த வரக்கூடிய இந்த அமைப்பு, இந்த அமைப்பெல்லாம் இதெல்லாம் வந்து வென்ட்ரல் நெர்வ் கார்டு சொல்லுவோம். வயிற்றுப்புற நரம்பு வடம்னு சொல்லலாம். வயிற்றுப்புற நரம்பு வடம் அப்படின்னு சொல்லலாம். அது கூட சொல்லலாம் வயிற்றுப்புற நரம்பு வடம்னு சொல்லுவோம். சரிங்களா, வயிற்றுப்புற நரம்பு நான்னு சொல்லலாம், வயிற்றுப்புற நரம்பு நான்னு சொல்லலாம், வயிற்றுப்புற நரம்பு வடமுன்னு சொல்லலாம். ஓகே, இருக்குது. ஸோ அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்குது. இது எல்லாமே கேங்க்லியன், இந்த வட்டமாக இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே கேங்க்லியன் நரம்பு செல் திரள்கள்னு சொல்லுவோம், கேங்க்லியன். ஸோ இது வரைக்கும் போகுது, கீழே லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் எப்படி போகுது கண்டினியூ. ஓகே, ஸோ பிரெயின் ஃபவுண்ட் இன் ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த லீச். அதாவது பிரெயின் வந்து லீச்சினுடைய ஆன்டீரியர் முன்பகுதியில், தலைப்பகுதியில் இருக்குது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கேங்க்லியா அசம்பிள்டு இன் இன்சைடு த நர்வஸ் சிஸ்டம். ஸோ எக்கச்சக்கமான கேங்க்லியா நரம்பு செல் திரள்கள் ஸோ அதனுடைய பாடிக்குள்ளே, அதாவது லீச்சினுடைய பாடிக்குள்ளே அசம்பிளாக இருக்குது. அந்த கேங்க்லியான் எல்லாம் வந்து வென்ட்ரல் நர்வ் கார்டுனால் இணைஞ்சிருக்கிறது. சரிங்களா, வயிற்றுப்புற நரம்புனால் அல்லது வயிற்றுப்புற நரம்பு வடத்தால் இணைந்துள்ளது. ஓகே, ஸோ டுடே பார்ட் இஸ் ஓவர். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, வாட்ச் என்டையர் வீடியோ. தேங்க்யூ, கீப் வாட்சிங்.